புருஷனை பார்க்கணும். நிஜமாவே இது அவர் இல்ல. நான் நம்ப மாட்டேன். அவர் இல்ல, அவர் இல்ல. ஏன்னா அவர் வாக்கு தவற மாட்டாரு. துளசி, அவர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்காருமா. உங்க அப்பா வாக்கு தவற மாட்டாரு அஞ்சலி, உனக்கு தெரியும்ல. அப்புறம் எப்படி என்ன விட்டுட்டு அவர் போவாரு? போக முடியாது. என் புருஷன் என்ன விட்டுட்டு போக முடியாது. ஏங்க, என்ன விட்டுட்டு நீங்க போயிட்டீங்களா? நிஜமாவாங்க? உங்க லக்ஷ்மியை விட்டுட்டு நீங்க போயிட்டீங்களா? இவரை பார்த்து ஒண்ணு இல்லாதவர்னு நீ சொன்னல, நீ எழுதி வச்சுக்கோன. இவர் கண்டிப்பா நிலம் வாங்குவாரு. அந்த நிலத்துல இதை விட பெருசா ஒரு வீட்டை நாங்க கட்டுவோம். தினம் கனவு மட்டும் கண்டுகிட்டு இருக்கனே, நிஜத்துல இது? கண்டிப்பா நம்ம வீடு கட்டுவோங்க. நீங்க நினைச்ச மாதிரி நம்ம பசங்களோட அந்த வீட்டுல நாம சந்தோஷமா இருப்போம். எனக்காக எத்தனை வருஷமா நீ உன் குடும்பத்தை பிரிஞ்சிருக்க. உனக்கு நான் கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியல லட்சுமி. அம்மா, என்ன மன்னிச்சிருங்க. அவர் உயிரோட இருக்கும்போது அவருக்கு ஒரு வாய் சோறு போட கூட வக்கில்ல. ஆனா இப்போ வாய்க்கரிசி போட வந்துட்டீங்களா? கடைசி காலத்துல கூட அவரை நிம்மதியா வாழ விடலையடா நீங்க. தினம் தினம் அவரை நோக்கடிச்சுட்டு இப்ப சாவுக்கு வந்திருக்கீங்களா? சாட்சி அது ஜென்மங்களா இந்த இடத்துல கூட நிக்கிறதுக்கு உங்களுக்கு அருகதை இல்லடா. லக்ஷ்மி, அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா. 1000 தான் இருந்தாலும் கடமைன்னு ஒண்ணு இருக்குல்ல. என்னங்க கடமை? என்ன கடமை? உயிரோட இருக்கும்போது செய்யாத கடமையை இப்ப செத்தப்புறம் வந்து செய்ய போறானுங்களா? இவர் வாழ்ந்த காலத்துல ஒரு நாள் கூட இவனுங்களால இவர் சந்தோஷப்பட்டதே இல்ல. தினம் தினம் இவனுங்களை நினைச்சு வேதனைப்பட்டு எப்படி எல்லாம் வந்து போயிருக்காரு தெரியுமா? கடைசி வரைக்கும் பணம் சம்பாதிக்கிற ஒரு மிஷினா தான் இவரை இவனுங்க பார்த்தானுங்க. வார்த்தையாலேயே அவரை கொன்னு தினம் தினம் அவரை நோக்கடிச்சானுங்க. பெத்த பிள்ளைங்க மாதிரியாடா நீங்க நடந்துகிட்டீங்க. இப்ப பாருங்க, மொத்தமா அவர் போயிட்டாருடா. அவர் இல்ல. இனிமே உங்களை கேள்வியில கேட்க மாட்டாரு. இனிமே அவர் உங்களுக்கு சமயம் இருக்க மாட்டாருடா. இப்ப சந்தோஷம் தானே? சந்தோஷமாடா? எங்க நீங்க எந்திரிச்சு லக்ஷ்மிய பாருங்க. இங்க பாருங்க, உங்களை பாக்குறதுக்காக எல்லாரும் வந்திருக்காங்க. பாருங்க, எழுதுருங்க. உங்களை விட்டா இந்த உலகத்துல எனக்கு வேற யாருமே இல்லைங்க. இல்லாம நான் எதுக்காக இந்த வாழ்க்கைய வாழ? என்ன விடுங்க, எனக்கு வாழ விருப்பம். அப்படிலாம் பேசாதம்மா. அம்மா, உங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் கல்யாணம் முடிஞ்சதும் உங்க கடமை முடிஞ்சிருச்சுன்னு நீங்க நினைச்சிட்டீங்களா? என்ன மறந்துட்டீங்கல்லங்க? மறந்துட்டீங்கல்ல? நீங்க தயவு செஞ்சு எழுதுறீங்க. நான் உங்களுக்காக உங்களுக்கு பிடிச்சது எல்லாத்தையுமே
சமைச்சு வச்சிருக்கேங்க ஆசாசியா. நீங்க வீட்டுக்குள்ள வந்ததும் லக்ஷ்மி லக்ஷ்மின்னு ஒரு தடவை என்ன கூப்பிடுவீங்கல்ல, இப்போ ஒரு முறை கூப்பிடுங்க, தயவு செஞ்சு கூப்பிடுங்க. லக்ஷ்மின்னு ஒரே ஒரு தடவை என்ன கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. இங்க முடியலங்க. நான் இங்கதாங்க இருக்கேன், உங்க பக்கத்துலயே தாங்க நான் இருக்கேன். துளசி, இவரு தினம் காலையில கண்ணு முழிச்சதும் என் முகத்தை தானே முதல்ல பார்க்கணும்னு சொல்லுவாருல்ல. இப்ப பார்க்க சொல்லு இவரை. எங்க என்ன பார்க்க மாட்டீங்களாங்க? என்னை பார்க்கவே மாட்டீங்களாங்க? ஐயோ, உங்களால என்ன பார்க்க முடியாதோ? எங்க உங்களுக்கு எதுக்குங்க இந்த நிலைமை? நீங்க இல்லாம நான் எப்படி வாழ்வேன்னு கொஞ்சமாவது யோசிச்சீங்களா? முடியலங்க, என்னால முடியல. இப்படி ஒரு புருஷன் கிடைச்சதை நினைச்சு நான் தினம் அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருந்தேனே. அந்த கடவுளுக்கு அது பொறுக்கல போல இருக்குங்க. அதாங்க அதான் உங்களை என்கிட்ட இருந்து பறிச்சுட்டேன். என் உயிரையே பறிச்சுட்டேன். நான் என்ன பண்ணுவேன்? அம்மா